ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறிகள்ல சத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த காய்கறிகளோட இலைகள்லயும் சத்துக்கள் இருக்கு. அது என்னென்ன காய்கறிகளோ இலைகள்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நம்ம பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பீட்ரூட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அத்தனையும் அந்த கிழங்கோட இலைகள்லயும் இருக்கு. பீட்ரூட்டோட சுவை இனிப்பா இருந்தாலும், இதோட இலைகள் ரத்த சர்க்கரையை குறைக்குதுன்றது ஆச்சரியமான உண்மை. இந்த இலைகள் கல்லீரலோட கொழுப்பையும், ரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. அது மட்டும் இல்லாம, அஜீரண கோளாறு இருப்பவங்க பீட்ரூட் கீரைய பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இந்த கீரை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு தரக்கூடியது. குறைவான கலோரி உணவான இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் உணவுல சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் கீரைகள்ல அதிகமா காணப்படும் அந்த நரம்புகள தான் கரோடின் என்ற உயிர்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்காம். இந்த கரோடின் தான் வைட்டமின் ஏ சத்து அதிகம் சேர்த்து வைக்குது. அதனால தான் இத வைட்டமின் ஏ ஓட சேமிப்பு பட்டறன்னு சொல்றாங்க. அதனால பீட்ரூட் இலைகளோட நம்ம சேர்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. அடுத்து முள்ளங்கி கீரை. முள்ளங்கி கீரைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முள்ளங்கில இருப்பத விட 6 மடங்கு வைட்டமின் சி வந்து முள்ளங்கி கீரையில இருக்காம். உள்ளுறுப்புகள ஆரோக்கியமா வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம, நோய்கள அண்ட விடாம இந்த இலைகள் வந்து தடுக்குது. இதனால கல்லீரல் மட்டும் இல்ல, சிறுநீரகம், நுரையீரல், இதயம், கண்கள்னு உடல் உறுப்புகள் சிறப்பா செயல்பட இந்த கீரை வந்து பேருதவி புரியுது. சுவாச பாதையில உள்ள தொற்றுகள இது அகற்றதுனால சிறுநீரகம் வந்து காக்கப்படுது. மஞ்சக்காமாலையால பாதிக்கப்பட்டவங்க தினமும் ஒரு வேளையாவது இந்த கீரைய சாப்பிடணும். இதனால கல்லீரல் காக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நீரிழிவு நோயாளிகள், சிறுநீரக கற்கள் உள்ளவங்க, கர்ப்பிணி, பாலூட்டும் தாய்மார்கள், மலச்சிக்கல் உள்ளவங்க, இதயம் பாதிக்கப்பட்டவங்க வாரம் ஒரு முறையாவது முள்ளங்கி கீரைய உணவுல சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. அடுத்து முட்டைகோஸ் இலைகள். முட்டைகோஸ் இலைகள பொறுத்தவரைக்கும் சருமத்துக்கு இது ரொம்பவே நல்லதா இருக்கு. சருமம் பொலிவிழந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த இலைய ஃபேஸ் மாஸ்க் மூலம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தலைமுடி பலவீனமா இருந்துச்சுன்னா, இந்த இலைய மிக்ஸியில அரைச்சு கொஞ்சம் எலுமிச்சை சாறை கலந்து தலைமுடியோட வேர்ல தடவினோம்னா, ஊற வச்சு அலசுனா போதும். தலைமுடி வறட்சி நீங்கும். பொடுகு தொல்லையும் இருக்காது. அடுத்து காலிஃப்ளவர் இலைகள். காலிஃப்ளவர் இலைகள்ல புரோட்டீன் மற்றும் மினரல் வந்து அதிகமா இருக்கு. காலிஃப்ளவர்ல இருக்கிறத விட அதோட இலைகள்ல 2 மடங்கு புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு. இது குழந்தைகளோட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியமா இருக்கு. குழந்தைகளோட உயரம், எடை மற்றும் ஹீமோகுளோபின் வளர்ச்சிக்கு காலிஃப்ளவர் இலை வந்து ரொம்பவே உதவியா இருக்கு. தினசரி நம்ம காலிஃப்ளவர் இலைய உட்கொள்றதுனால ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். காலிஃப்ளவர் இலைகள்ல நிறைஞ்சிருக்கும் மற்றொரு முக்கிய ஊட்டச்சத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைபர். ஃபைபர் சத்து நிறைஞ்சிருந்த காலிஃப்ளவர் இலைகள எடை இழப்புக்கு வந்து ஏற்ற ஒரு உணவா இருக்கு. இது வந்து நம்ம சாலட், சூப்பு அப்படின்னு செய்யறப்ப பயன்படுத்தலாம். அடுத்து அதிக அளவு வைட்டமின் ஏ இருக்கு. பல்வேறு ஆய்வுகளோட முடிவுப்படி வைட்டமின் ஏ சத்து இதில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைஞ்சிருக்கும் வைட்டமின் ஏ சீரம் வந்து ரெட்டினோல் அளவை திறம்பட உயர்த்துது. இதனால கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும், அது மட்டும் இல்லாமல் மாலைக்கண் நோய் ஏற்படுவதை தடுக்குது. அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். காலிஃப்ளவர் இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இதனால நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைக்குது. அடுத்து இரும்பு சத்து அதிகம். 100 கிராம் அளவிலான ஒரு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் இலைகளில் 40 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவருடன் ஒப்பிடும்போது அதோட இலைகளில் உள்ள பாஸ்பரஸோட அளவு 2 மடங்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி காலிஃப்ளவரில் உள்ளதை விட 3 மடங்கு மினரல்ஸ் வந்து காலிஃப்ளவர் இலையில இருக்கு. இது பூசணி இலை. இதில் பொட்டாசியம், கால்சியம், ஃபோலிக் அமிலம், இரும்பு சத்து, விட்டமின் இ, விட்டமின் பி6, மக்னீசியம், பாஸ்பரஸ், தயமின், நியாசின், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, புரோட்டீன்னு பல பொருட்கள் அடங்கியிருக்கு. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து சீக்கிரமாக வயதாவதை தடுக்குது. இளமையை தக்க வைக்க உதவி புரியுது. ரொம்ப காலம் இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூசணி இலையை உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஆரோக்கியமான கண்களுக்கு உதவி புரியுது. பூசணிக்காய் இலைகளில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால இது கண் பார்வையை ரொம்பவே தெளிவாக வைக்க உதவி புரியுது. சிலருக்கு வயதாகினாலும் கண்ணில் பார்வைத்திறன் வந்து குறைஞ்சிடும். அதனால கண் குறைபாட்டை தடுக்க பூசணி இலையை பயன்படுத்தலாம். அடுத்து வலிப்பு நோய்க்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. நறுக்கிய பூசணி இலைகளை தேங்காய் தண்ணீரில் கலந்து உப்பு சேர்த்து பயன்படுத்தினா வலிப்பு நோய் நின்றுடும். அடுத்து கொழுப்பை குறைக்க உதவி புரியுது. இன்றைய காலகட்ட உணவு முறைகளை நம்ம மேற்கொள்கிறப்ப நமது உடலில் தேவையற்ற கொலஸ்ட்ரால் வந்து ஏறிடும். இதற்கு ஒரு அருமருந்தா பூசணியில் உள்ள நார்ச்சத்து உதவி புரியுது. கொலஸ்ட்ரால் உடல்ல தங்குறதை தடுத்து நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவி புரியுது. அடுத்து கருவுறுதல் திறன் கொண்டது. இந்த பூசணி இலை வந்து ஆண்களோட விந்தணுக்களில் ஏற்படும் குறைபாட்டை நீக்கி விந்தணுக்களோட வளத்தை அதிகரித்து குழந்தை பாக்கியத்தை அளிக்கும் திறன் கொண்டது. அடுத்து சரும அழகை பாதுகாக்க உதவி புரியுது. இந்த பூசணிக்காய் இலையில ஏராளமான விட்டமின் சி இருக்கிறதுனால இது சருமத்தில் ஏற்படும் காயம், தழும்புகள், சரும பிரச்சனை போன்றவற்றை நீக்கி
ஆரோக்கியமான சருமம் மற்றும் எலும்புக்கு உதவி புரியுது. அடுத்து புற்றுநோய் எதிர்த்து போராடும் தன்மையை கொண்டது. புற்றுநோய் வராமல் இருக்க நார்ச்சத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டா போதும்னு ஆராய்ச்சி தகவல்கள் தெரிவிக்குது. அதன் அடிப்படையில் பூசணியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய் வருவதை தடுக்கும் சக்தியை கொண்டு இருக்கு. அடுத்து எலும்பு வலிமை பெற உதவி புரியுது. இதுல அதிக அளவு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால இது குழந்தைக்கும் தாய்க்கும் ரொம்பவே சிறந்த உணவாக பரிந்துரைக்கப்படுது. கால்சியம் பற்றாக்குறையை போக்கி பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு வலிமையா இருக்க உதவி புரியுது. அடுத்து ஜீரண சக்திக்கு உதவி புரியுது. இதுல உள்ள நார்ச்சத்து நமது குடல் இயக்கத்தை சுலபமாக்கி ஜீரண சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம மலம் வெளியேற சிரமம் இல்லாம நடைபெறுது. வயிற்று சுத்தம் செய்யறதுனால நம்ம உடல்ல உள்ள நச்சுக்களும் வெளியேற்றப்படும். அடுத்து தாய்ப்பால் சுரக்க உதவி புரியுது. இதில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கிறதுனால தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு கால்சியம் சத்துன்னு கொடுத்து அதிகப்படியான பால்னு சுரக்க உதவி புரியுது. இதுவரை வீடியோவில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளோட இலைகளில் என்னென்ன சத்துக்கள் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.